ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விளக்கு பார்த்தலாம். இன்றைக்கி பால் காப்பீட்டு போகணும் பார்த்தீங்களா, அங்கே தான் சாப்பாடு பார்த்துக்கோங்க. தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தொளிச்சாச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அவியல் கூட்டு கொண்டு வச்சுருந்தாங்க. அவியல் கூட்டு இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்தூரி தான் உட்காந்துருக்காங்க. உருளைக்கிழங்கு கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க, அப்புறம் தயிர் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா கூட்டையுமே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தாச்சு பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஆத்திர வீடு தெரியுமா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பப்படம் வந்து சின்ன கிண்ணி மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வந்து தீயல் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க. தீயல் கூட்டில் நார்த்தங்க இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அதையுமே எடுத்து என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை பொடி அரிசல் பங்கணும் சோறு தான் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் சோறு வச்ச கையோடு அடுத்து ரெண்டாவது பருப்பு கறி கொண்டு வந்திருந்தாங்க. விரசிட்டு அப்படியே அவியல் கூட்டையும் வச்சு என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு. ரெண்டாவது எங்கள் அம்மா வந்து பருப்பு கறி சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சாம்பார். அடுத்தது நான் வந்து ரசம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நிறைய புளியெல்லாம் போட்டு வச்சுருக்கோன்னு நினைக்க பார்த்துக்கிடுங்க. அப்படியே நல்லா விரசிட்டு ரசம் சோறுக்கு தீயல் கூட்டு காம்பினேஷன் எடுத்துகிட்டு பார்த்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பப்படத்தை அப்படியே பொடிச்சு போட்டு அதில் அப்படியே பழத்தை உரிச்சு போட்டு ரசகளி பழம் பார்த்துடுங்க. அப்படியே போட்டு ரெண்டையும் பசஞ்சாச்சு. அப்புறம் கருப்பு பாயசம் கொண்டு ஊற்றுனாங்க. அதையும் அப்படி வச்சு நெஞ்சாச்சு நல்லா விரசி சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி விரசி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியுமே. அப்படியே இலையெல்லாம் நல்லா ஒதுக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு சோறு எடுத்து போட்டு அப்படியும் மோர் எடுத்து ஊற்றியாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து மோர் நல்லா இருந்தாலும் ஒரு கப்லேயே மோர் வாங்கிட்டு பார்த்துடுங்க. நீங்களும் ஃபங்க்ஷன் வீட்டில் இந்த மாதிரி கப்பில் மோர் வாங்கி குடிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து காலி பண்ணியாச்சுங்க. ஓகேவா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.